வசனம் படிக்கணும்னா அந்த பிராக்கெட்டில் உள்ளதை படிக்காமல் படிச்சிருவோம். ஆனால் அந்த பிராக்கெட்டில் உள்ளதை படிங்க சங்கீத புஸ்தகத்தில். அதுதான் எந்த சூழ்நிலையில் இதை பாடியிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லி காமிக்கும். ஒரு மோசமான சிச்சுவேஷன் தாவீதோட லைஃப்பில், இதுவரைக்கும் அவர் பார்த்துராத ஒரு சிச்சுவேஷன். அங்கே போய் ஒரு அரசனுக்கு முன்னாடி கோமாளி மாதிரி வேஷம் போடுறார். அப்போது தன் வேஷம் மாறி திரியும் போது அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்னா தேவனை தூஷிக்கிற வார்த்தை வந்திருக்கணும். ஆனால் அந்த வார்த்தை வரல. அவன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் துதிச்சு பாடுவேன். இல்லை, நீ துக்கமாக இருந்தால் கூட உன் வாயில் என்னதான் வரணும்? துதி சத்தம் தான் வரணும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். இப்போ நீதிமான்கள் கூடாரத்தில் என்ன சத்தம் வருது? திட்டுற சத்தம், அடிக்கிற சத்தம். ஆனால் வசனம் சொல்லுது கம்பீர சத்தம் உண்டாகணும், ஜெப சத்தம் வெளியில கேட்கணும். அதுதான் நீதிமானின் கூடாரம்.